சாயிராம். கோபத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைகளில் நிதானமாக இருக்க பழகலாம். ஏனென்றால் கோபம் சில நொடிகளில் தீர்ந்துவிடும். வார்த்தைகள், நாம் கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மனதில் அது ஆறாத வழிகளாய். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் கேட்காமல் நீதான் தவிர்த்துவிட்டு சென்று கொண்டே இருக்கிறாய். ஆம் குழந்தையே, இதை நம்பிக்கையோடு கேள். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தே தீரும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. மற்றவர்களை பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்களிடம் எப்பொழுதுமே சற்று எச்சரிக்கையாக இருக்க பழகு. ஏனென்றால் ஒரு நாள் உன்னை பற்றி மற்றவர்களிடமும் குறை கூறுவார்கள். அப்படித்தான் குறை கூறுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய சுபாவம். எனவே அவர்களை சற்று கவனமாக உன் மனதில் வைத்துக்கொள், உன் வாழ்விலும் வைத்துக்கொள். எப்பொழுதுமே எதிலும் குறைகளை மட்டுமே காண்பவர்களுக்கு எதையுமே ரசிக்கவே தெரியாது. எதையுமே ரசிக்கவும் அவங்களால் முடியவே முடியாது. அனைத்தையும் ரசனையோடு பார்ப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது. இதுதான் வாழ்வின் ரகசியம். அனைத்தையுமே ரசனையோடு பார்க்க பழகு. உன்னிடம் இருக்கும் எது ஒன்றையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் உன்னை நேசிக்கிறார்கள் என்றார். உன்னிடம் இருப்பதை எதையுமே பார்க்காமல் உன்னை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள், அவர் உன்னுடைய அன்பை தவிர வேறு எதையுமே உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை என்பதை புரிந்து கொள். அதுதான் உண்மையான நேசமாகவும் இருக்கக்கூடும். ஆம் குழந்தையே, வருவோர் போவோரெல்லாம் எண்ணி, அவர்களை எண்ணி எண்ணி உன்னுடைய வாழ்வை நீ தீர்மானித்து விடாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையிலும் இதுதான் இறுதியான முடிவு என்று நீயே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. ஏனென்றால் எப்பொழுது எது மாறும், எப்படி மாறும் என்று யாராலுமே உறுதியாக சொல்லவே முடியாது, அந்த இறைவனை தவிர. யாருமே எதுவுமே சொல்லிவிட முடியாது. இறுதியாக எதிர்பார்க்கும் பொழுது நல்ல உறவுகள் எப்பொழுதுமே கிடைப்பதே இல்லை குழந்தையே. அதே போல நல்ல உறவுகள் உன்னிடம் எதையுமே எதிர்பார்ப்பதும் இல்லை. இதை புரிந்து கொள். உறவுகளுக்காக உயிரை கொடுப்பது என்பது மிக மிக எளிதான விஷயம்தான். அனைவரும் செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனால் உயிரை கொடுப்பதற்குரிய உறவு கிடைப்பதுதான் மிக மிக அரிதான விஷயம். அந்த உறவு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை பக்குவமாக வைத்துக்கொள். எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல். உனக்கு பிடித்தவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்பது மிக மிக வேதனையான விஷயம்தான். பிடித்தவர்கள் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது மிக மிக துயரமான விஷயம்தான். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நம் வாழ்வை நாம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காட்டுவதில் இருக்கிறது மகிழ்ச்சியும் நிம்மதியும். எப்பொழுதுமே உன்னிடம் உள்ள தவறுகளை தாராளமாக சுட்டி காட்டும் மனிதர்களுக்கு உன்னிடம் உள்ள நல்லவைகளை பாராட்டும் மனம் துளி கூட வருவதே இல்லை. அதுதான் உண்மையிலும் உண்மை. பொறுமையை விட மேலான தவம் என்று எதுவுமே இல்லை என் பிள்ளையே. பொறுமையாக இரு. எது நடந்தாலும் நமக்கான நேரம் வரும், மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த பொறுமையும் நம்பிக்கையும் எப்பொழுதுமே உன்னை வழிநடத்தும். என்னுடைய பாதத்தில் உன்னுடைய பாரத்தை எல்லாம் கொட்டி விடுகிறாய்தானே? எதை செய்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பாதத்தில் உன்னை சரணடைந்து வைக்கிறேன். என் கைகளால் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கெதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள்.
யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகலகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்று விட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம் சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார்.
அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது. வாழ்வை முடித்துக்கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர். எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான் உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை. சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு. நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதையுமே வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை நாம் உற்று நோக்கிக் கொண்டால், கவனமாக அதை பார்த்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையை கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணமே நம் வாழ்க்கையை நம்மை உயர்த்தி செல்லும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் உருவாக்கிய மாறாத நியதியாகவே இருக்கிறது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நல் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய
குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்க்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதைப் போன்ற உணரவும் மாட்டாய், உன் மனம் பாரமாகவும் இருக்காது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில், அதற்கான தீர்வு என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடி அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோயிலாக இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன்னை என்னிடம் இருந்து விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் தான் உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தேவையில்லாத உன் மனதையும் தேவையில்லாத பயத்தையும் உன் மனதிற்குள் ஆட்கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறாய். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும். எது வந்தாலும் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் உன் சாயப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. சத்தியம் எப்பொழுதுமே தோற்பதில்லை. அதேபோல் நீ தோற்க பிறந்தவர் என்பதும் கிடையவே கிடையாது. வெற்றி அடைவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். உன்னை வெற்றி அடைய வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். நான் இருக்கிறேன் குழந்தையே. காலம் கடந்தும் காலமெல்லாம் கடந்தும் கூட நீ காத்து கொண்டே இருக்கிறாய். விரைவில் எல்லாமே மாறும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. அதேபோல் நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதேபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார்கள். யார் ஒருவர் துவாரகா மாயின் படிகளை அடைந்தார்களோ அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தாலும் கூட மிக பெரிய சந்தோஷத்தில் நுழைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. காற்று எங்குமே சூழ்ந்து இருக்கும். நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த காற்றைப் போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உன்னை சூழ்ந்தே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. சாயப்பாவை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. உன்னை என்னிடம் அழைத்து வந்ததும் நானே. உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வழியை உருவாக்கி கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறவனும் நானே. உன் சாயப்பா உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை, எந்த ஏற்றங்களுமே நடைபெறவே இல்லை என்று தேவையில்லாமல் நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் போட்டு வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன்னை வெறுத்து பேசியவர்கள் மத்தியிலும் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியிலும் நீ எல்லாம் எங்கு ஜெயிக்கப் போகிறாய் என்று உன்னை கேவலமாக பேசியவர்கள் மத்தியிலும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன்.
இவர்களா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களே உன்னை ஏளனமாக பேசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை மிக பிரகாசமாக நான் வாழ வைக்கப் போகிறேன். இவர்களையா இழிந்து பேசினோம் என்று உன்னை பேசினவர்களை தலை குனிந்து வெட்கப்படும் அளவிற்கு உன் மாறுதல்கள், உன்னுடைய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அத்தனைக்கும் சாட்சியாக உன் சாயப்பா இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தீபத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாமே உன் ராஜாங்கம்தான். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என் வாக்கு பொய்யாகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே. என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில்.